ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. ஸோ அதை வச்சு தான் அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைமில் வந்து இதை சொன்னால் தான் இது வந்து ஒரு நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த டைமில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டாக தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் வந்து துவாரா அப்படின்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பராமாயணம், இந்த புராணம், இந்த மகாபாரத், ஸோ இதெல்லாமே வந்து மித்துன்னு சொல்லப்படுற சிலரால் வந்து இது மித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து இதெல்லாம் வந்து உண்மையாக இருந்திருக்கு, அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய வகையில் தான் வந்து இந்த டெம்பிள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அதாவது ஒரு 10,000 இயர்க்கு வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து உலகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இடத்துல கிளேசரியாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது இல்லாமல் கிளேசரியாக இருந்தது மட்டும் இல்லாமல் சில இடத்துலலாம் வந்து அதிகமாக வந்து தண்ணி அதிகமாக வந்து சூழ்ந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதில் எல்லாமே வந்து சில இடத்துல வந்து பனிப்பாறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமயமானதை தவிர்த்து இந்த பனிப்பாறைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து இது உருகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலுக்குலாம் வந்து இருந்திருக்கு. இப்போ துவாராவில் இருக்கிற இந்த டெம்பிள் வந்து ஸோ அந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இது இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பமயமானதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிப்பாறைகள்லாம் வந்து உருகி போனதுனால தான் இந்த கோயிலுக்குலாம் வந்து சிலதெல்லாம் வந்து மூங்கி போயிருக்கு அப்படின்ற ஒரு உண்மை வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கண்டுபிடிச்ச உண்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10,000 ஆண்டுகளுக்கு வந்து அப்போ எழுதின வந்து ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து இது உண்மையாக ஒரு விஷயம் அப்படின்ற வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சர்ஸ் வந்து இருந்திருக்கு. அதாவது ஒரு 100 கல்ச்சர்ஸ் மேலே வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது இவ்வளோ நம்பர் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியாமல் தோராயமாக இவ்வளோ கல்ச்சர்ஸ் மேலே இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிப்பாறைகள்லாம் வந்து உருக ஆரம்பித்தனால அது எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கு. ஸோ எக்ஸப்ட் இந்த கம்பராமாயணம், இந்த மகாபாரதத்தை தவிர, இந்த டெம்பிளை தவிர மித்த எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படின்றது வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அழிஞ்சு போகாமல் அது மூலமாக தான் வந்து இந்த கம்பராமாயணத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தவிர மித்த எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெம்பிள் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதான் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் இது வந்து ரீசெண்டாக 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இந்த டெம்பிள் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பொருள்கள்லாம் வந்து இந்த டெம்பிளில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஆண்டுகள் வந்து பழமையானது. ஸோ அப்போ அதாவது இந்த மனிதர்கள் பிறக்காத முன்னாடி, அதாவது இந்த கம்பராமாயணம் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தண்ணியெலாம் இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணி தான் இன்னும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அது இன்னும் கூட இன்னும் சேஞ்ச் ஆகாமல் ஸோ அதே தண்ணி தான் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த தௌரா டெம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாரதம், இந்த புராண கதைகள், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உண்மை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் இந்த டெம்பிள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு சிலரால் வந்து பார்த்திங்கன்னா சிலர் இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மித்து அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்களையுமே வந்து பீட் பண்ணுற வகையில் வந்து இது வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ சில நூல்கள்லாம் வந்து இதுதான் வந்து உண்மை அப்படின்னு வந்து தெரிய வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்புவீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம், நீங்கள் வந்து இது மித்தாக இருக்குமா? ஸோ இந்த டெம்பிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததா? இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.